மீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், விச் கண்ட்ரி அவார்டட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வித் ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்டல்? பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்தலர் விருதை வழங்கிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரஷ்யா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரதமர் ரஷ்யால இருக்காரு. சரிங்களா? சமீபத்துல ஆர்டர் ஆஃப் ட்ரூக் கியால்போ அப்படிங்கிற ஒரு அவார்டு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ட்ரூக் கியால்போ அப்படிங்கிறது யார் குடுத்திருப்பாங்கன்னா, பூட்டான் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? இந்த ரஷ்யா குடுத்த இந்த ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்டல் அப்படிங்கிற விருது 2019 அறிவிக்கப்பட்டிருந்தாலும், அதுக்கப்புறமா இப்ப தான் நம்ம பிரதமர் ரஷ்யா போயிருக்காரு. அதனால தான் இப்ப வச்சு குடுக்குறாங்க. சரியா? அடுத்தது. ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த பிரின்சிபல் அட்வைசர் ஆஃப் த நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் புரோகிராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட முதன்மை ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலிமினேஷன் ஆஃப் டிபி டார்கெட் என்னன்னா 2025. இதையும் நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது. இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் குழந்தை இறப்பு விகிதம் என்ன? நமக்கு 2020ல பார்த்தோம்னா 13 இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அது இப்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. எவ்வளவா கம்மியா இருக்கு அப்படின்னா, இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 9 கம்மியா இருக்கு. இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னா குழந்தைகள் இறப்பு விகிதம். 1000 குழந்தைகளுக்கு எவ்வளவு பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறது. சரியா? அப்ப 9 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது. 10th பிரிக்ஸ் பார்லிமெண்டரி ஃபோரம் வில் பி ஹெல்ட் இன். 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற மன்றம் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது பிரிக்ஸோட அந்த பார்லிமெண்டரி ஹெட் எல்லாருமே கலந்துப்பாங்க. எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரஷ்யால தான் நடக்க போகுது. ஓகேவா? ரஷ்யால எந்த நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற நகரத்துல நடக்க போகுது. இந்தியா சார்பா ஓம் பிர்லா அவர்கள் வந்து கலந்துக்க போறாங்க. சரியா? சோ எங்க நடக்க போகுதுன்னா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். லாஸ்ட்டா, ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அப்படின்னு பார்த்தோம்னா, எலிசா டி ஆண்டா மட்ரோசா அப்படிங்கிறவங்க தான். இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவங்க. சரியா? இந்த அமைப்பு 1989ல வந்திருக்கும். பாரிஸ்ல தான் இதனுடைய தலைநகரம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.